மகிழ்ச்சி பொங்க மரத்தின் உச்சியிலிருந்து சரசரவென்று கீழிறங்கி சீதையை நமஸ்கரித்து அவர் முன்னே பவ்யமாக நின்றார் ஹனுமான். ராமரின் மனைவி சீதை இவர்தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மரத்தின் மீதிருந்து கீழிறங்கி வந்த அனுமன் சீதையை வணங்கி சீதையிடம் கேள்வி கேட்டார். தாயே, மானிட பெண்ணாக இருக்கும் உங்கள் முகம் கண்ணீருடன் இருக்கின்றது. நீங்கள் யார்? இந்த வனத்தில் ராட்சசிகளுக்கு நடுவில் ஏன் இருக்கின்றீர்கள் என்று தயவு செய்து சொல்லுங்கள். ராமரிடமிருந்து ராவணனால் தூக்கி வரப்பட்ட சீதை தாங்கள்தானா என்று கேட்டார் அனுமன். அனுமனின் பேச்சில் மகிழ்ந்த சீதை, நான் தான் சீதை, விதேகராஜனுடைய மகள், ராமரின் மனைவி. 12 வருட காலம் சகல சுகங்களையும் ராமருடன் அயோத்தியில் அனுபவித்தேன். 13ஆம் வருடம் தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அப்போது கைகேயி தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், ராமரை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதன்படி நாங்கள் காட்டுக்கு 12 வருட காலம் வனவாசம் வந்தோம். அப்போது ராவணன் எங்களை வஞ்சகம் செய்து என்னை பலாத்காரமாக தூக்கி வந்து இங்கே சிறை வைத்திருக்கிறான். ராவணனின் சொற்படி நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு 12 மாத கால அவகாசம் கொடுத்திருக்கின்றான். இந்த காலம் முடிய இன்னும் 2 மாதங்களே இருக்கிறது. அது முடிந்தவுடன் அவன் என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி முடித்தாள் சீதை. ராமர் வரும் வரை சீதையின் துயரத்தை போக்கி அவருக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் என்ற அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பித்தார். தாயே, வீரர்களுக்கெல்லாம் வீரரான தசரத சக்கரவர்த்தியின் திருமகன் ராமர் உங்களுக்கு தன்னுடைய நலத்தை சொல்லி அனுப்பினார். அவருடைய அன்பு தம்பியான லக்ஷ்மணன் உங்களை இடைவிடாது நீ நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு சொல்லி இங்கே அனுப்பின ராம லக்ஷ்மணர்களின் பெயர்களை கேட்டதும் சீதையின் உள்ள மகிழ்ச்சியால் பொங்கியது. அடுத்த கணம் சீதையின் மனதில் வந்திருப்பது ராவணனாக இருக்குமோ என்ற பயம் வந்தது. அனுமனின் பேச்சில் நம்பிக்கை இழந்த சீதை நம்மை ஏமாற்றுவதற்காக ராவணன் தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றானா என்று நினைத்து அவளது மனம் தடுமாறியது. வந்திருப்பது ராமனின் தூதுவனா இல்லை ராவணனா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் குழப்பத்தில் அனுமனை பார்க்காமல் திரும்பி அமர்ந்து கொண்டாள். இதை கண்ட அனுமன் கைகூப்பியபடி சீதையின் அருகில் சென்றார். உடனே சீதை பேச ஆரம்பித்தாள். நான் ஏமாந்தேன். முன்பு தண்டகாருண்ய வனத்தில் ராமருடன் இருக்கும் பொழுது சந்நியாசி வேடத்தில் வந்து என்னை ஏமாற்றி தூக்கி கொண்டு வந்தாய். இப்போது வானர வேடத்தில் வந்து ஏதேதோ பேசி என்னை வருத்துகிறாய். ராவணா, இது உனக்கு நல்லதல்ல. துக்கத்தில் இருக்கும் என்னை மாயங்கள் செய்து தொந்தரவு செய்யாதே, விலகிப்போ என்று மௌனமானாள் சீதை. ராமனிடமிருந்து சீதையை ராவணன் ஏமாற்றி தூக்கி வந்ததால் சீதை பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த அனுமன் அவளின் பயத்தையும் சந்தேகத்தையும் போக்க வேண்டும் என்று யோசித்து மீண்டும் சீதையிடம் பேசினார். பூமியில் ஆளும் அரசர்கள் அனைவரும் தலைவனாக மதிக்கும் ராமன் அனுப்பிய தூதுவன் நான். எனது பெயர் அனுமன். வானரங்களின் அரசரான சுக்ரீவனுடைய ராஜ்யத்தில் மந்திரியாக இருக்கிறேன். ராமருடைய உத்தரவின் பேரில் பல மலைகளிலும் குகைகளிலும் தங்களை தேடி இறுதியில் எனது பராக்கிரமத்தால் 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி குதித்து இந்த இலங்கையில் வந்து இறங்கினேன். நான் ராமதூதுவன் தாயே, என்னை சந்தேகிக்க வேண்டாம், எனது வார்த்தைகளை நம்புங்கள் என்று அனுமன் கண்களில் நீர் ததும்ப சீதையிடம் கூறினார். அனுமன் பேசிய பேச்சு சீதைக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தந்தது. ஹே அனுமனே, இது பரம பவித்திரமான என் ஸ்ரீ ராமச்சந்திரனின் மோதிரம். நான் அந்த ஸ்ரீராமனின் மனைவி, தசரத மகாராஜாவின் மருமகள், ஜனக மகாராஜாவின் புதல்வி. உன்னை கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நீ வந்துள்ள காரியம் ஜெயமாகட்டும். ராவணன் இங்கு என்னை கொண்டு வந்து 10 மாதங்கள் ஆகிறது. இன்னமும் 2 மாதங்கள் கெடு வைத்திருக்கிறான். அதற்குள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை இங்கு வந்து என்னை மீட்டுச் செல்லச் சொல். அல்லது 2 மாதங்கள் சென்ற பின்னும் நான் ராவணனின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை எனில், அவனுக்கு மனைவியாக இல்லையெனில் என்னை கொன்றுவிடப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ராவணன் மிரட்டிவிட்டு சென்ற பின் அரக்கியர்கள் எல்லாம் எனக்கு தந்த துன்பங்கள் அளவிட இயலாதது. ஒன்று, ராவணனுக்கு இணங்கு, அவனுக்கு மனைவியாக இரு, இல்லையேல் நீளமான உன் கூந்தலாலேயே சுருக்கிட்டுக்கொள் என்று ஒரு அரக்கி உக்கிரமாக கூறினாள். கிழிந்த ஆடையிலும் அழுக்கடைந்த தேகத்திலுமே இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, நீ அலங்கரித்துக் கொண்டால் எப்படி இருப்பாய்? மானிடரில் இப்படி ஒரு அழகா? அதனால்தான் எம் மன்னன் உன்னை கவர்ந்து வந்தானோ? அழகான உன் தேகம் கடைசியில் கறி சமைக்க பயன்படத்தான் போகிறது. உன் பிடிவாதத்தை நீ விடாவிட்டால் யாருக்கும் பயனற்று போவாய் என்று ஒரு அரக்கி கூறினாள். அதலால் எப்படியாவது சீக்கிரமே என் ஸ்ரீராமனை இங்கு வரச்சொல் ஹனுமா. இந்த கணமே அவரை நான் தரிசிக்க வேண்டும் என்றிருக்கிறது ஹனுமா. நானும் இங்கு நிகழ்ந்தவைகளை எல்லாம் ஓரளவு பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எல்லாவற்றையும் ஸ்ரீராமனிடம் சென்று இயம்புகிறேன். தாயே,
அதை கேட்டு மறுகணமே நிச்சயம் ஸ்ரீராமர் இங்கு வருவார். ராவணனுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது தாயே, அதனால் கவலை கொள்ளாதீர்கள் தாயே. அல்லது தாங்கள் இப்பொழுதே ஸ்ரீராமனை பார்க்க வேண்டுமென்றால் சொல்லுங்கள், ஒரு க்ஷணத்தில் உங்களை நான் தூக்கிச் செல்கிறேன் தாயே. ஹனுமா, நீயோ சிறிய வானரம், என்னை எப்படி தூக்கிச் செல்ல இயலும் என்று வேண்டுமென்றே கேட்டதுதான் தாமதம். ராம், ஸ்ரீராம், ஸ்ரீராம் என்று கண்களை மூடி தியானித்த வண்ணம் பெரிதாக, மிக பெரிதாக வளர்ந்தார் ஸ்ரீ ஹனுமான். பாருங்கள் தாயே, என்னால் உங்களை மட்டுமல்ல, இந்த இலங்கையே அப்படியே தூக்கிச் செல்ல முடியும். ஒருவேளை உங்களை இங்கே காண முடியாது போயிருந்தால் லங்காபுரியையே தூக்கி வருவேன் என்று சூளுரைத்து மகேந்திரமலையிலிருந்து புறப்பட்டேன். இப்போதும் கூட இலங்கை என்றில்லாமல் இதோ இந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த பகுதியை மட்டும் மரத்தோடு அப்படியே பெயர்த்து என்னால் எடுத்துச் செல்ல இயலும். அனுமதிப்பீர்களா தாயே? கடலை தாண்டும் போது என்னை தடுக்கும் பலம் இங்கு யாருக்கும் இல்லை. இன்றே தாங்கள் ராமரை சந்தித்து விடலாம் என்றார் அனுமன். சீதை பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமனே, உனது சக்தியை நான் உணர்ந்தேன். நான் உன்னுடன் வந்தால் கடலை தாண்டி கொண்டிருக்கும் போது வழியில் யாராவது ராட்சசர்கள் உன்னை தடுத்து யுத்தத்திற்கு அழைப்பார்கள். ஆயுதங்களை நம் மீது வீசி எறிவார்கள். நீயும் என்னையும் பாதுகாத்து கொண்டு யுத்தத்திலும் உனது கவனத்தை செலுத்துவது மிகவும் கடினமாகும். எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்தாலும் யுத்தத்தில் வெற்றி என்பது உறுதியானது அல்ல. உனக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் நான் இங்கே இருக்கும் செய்தி ராமருக்கு தெரியாமலே போய்விடும். ராட்சசர்கள் ஆயுதங்களை உன் மீது எரியும் போது உன் முதுகில் நான் எப்படி தைரியமாய் அமர்ந்திருப்பேன்? கடலில் நான் விழுவதற்கும் வாய்ப்புள்ளது. அடுத்து ராவணன் என்னை வஞ்சகமாக தூக்கிச் சென்றான். நீ என்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கிச் சென்றால் நீயும் வஞ்சகமாக என்னை தூக்கிச் செல்வது போல் ஆகும். இது முறையானது அல்ல. இது ராமனுடைய வீரத்தை நாம் குறைவுபடுத்துவது போலாகும். ராவணனை எதிர்த்து அவனை போரிட்டு அழித்துவிட்டு என்னை மீட்டால்தான் ராமரின் சத்திரிய குலத்திற்கு கௌரவமாக இருக்கும். நீ சென்று ராமரையும் லக்ஷ்மணனையும் உங்களது வானர சேனைகளையும் இங்கே அழைத்து வா. நான் காத்திருக்கிறேன். ராமருடைய பானங்களால் இந்த இலங்கை அழிந்து ராவணன் யமனுலகம் அனுப்பப்பட வேண்டும். விரைந்து சென்று வா என்று சீதை அனுமனிடம் கூறினாள். சீதை சொன்னதை ஸ்ரீ ஹனுமனும் ஏற்றுக்கொண்டார். வாஸ்தவம்தான். சீதை சொல்வது நியாயம்தான். இல்லையேல் நாளை ராவணன் என்ன சொல்வான்? ஓரிரவில் யாரையோ அனுப்பி தான் சிறை வைத்திருந்த சீதையை கடத்திச் சென்று விட்டான் ராமன். உண்மையில் அவனுக்கு வீரம் இருந்திருந்தால் தைரியமாக தானே வந்துதானே மீட்டுச் சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு குரங்கை அனுப்பி கடத்திச் சென்றிருக்கிறானே, கேவலம், மகா கேவலம் என்று பேச மாட்டானா? பேசுவான். புரிந்து கொண்ட அனுமன் சீதையிடம் பேச ஆரம்பித்தார். ராமரிடம் நான் சென்றதும் என்ன சொல்ல வேண்டும்? தங்களை கண்டு பேசியதற்கான அடையாளங்கள் என்று நான் எதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சீதை, ஒருமுறை தண்டகாருண்ய காட்டில் ராமர் எனது மடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு காகம் என் முதுகில் கொத்திக் கொண்டே இருந்தது. நான் எவ்வளவு விரட்டியும் அது போகவில்லை. கல்லை கொண்டு அதன் மீது எரிந்தும் போகவில்லை. என்னை மிகவும் துன்புறுத்தியது. முதுகில் காயத்துடன் இருந்த என்னை பார்த்த ராமர் முதலில் சிரித்தார். பின்பு காகம் பறவை அல்ல, அது ஒரு ராட்சசன் என்பதை அறிந்து கோபம் கொண்ட ராமர் தனது அம்பை காகத்தின் மீது விட்டார். அம்பு காகத்தை விரட்டியது. ராட்சசன் அம்பிலிருந்து தப்பிக்க வழியில்லாமல் தனது சுயரூபத்தை எடுத்து ராமரின் காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்துக் கொண்டான். இச்செய்தியை ராமரிடம் சொல் என்றாள். ராமரின் தம்பி லக்ஷ்மணன் அவருக்கு துணையாக இருப்பதற்காகவே பிறந்தவன். ராமருக்கு நிகரான வலிமையும் சாமர்த்தியமும் உள்ளவன். தனது தந்தை இழந்த துக்கத்தை ராமரின் முகத்தை பார்த்து தீர்த்து கொண்டவன். வனத்தில் தன் தாயை மறந்துவிட்டு என்னை தாயாக பாவித்து வந்தான். விரைவில் வந்து என் துயரத்தை போக்குவாய் என்று லக்ஷ்மணனிடம் சொல் என்றாள். சிறிது யோசனை செய்த சீதை அனுமனிடம், தர்மத்தை அறிந்த ராமருக்கு என்னை நீ கண்ட அடையாளமாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவருக்கே அனைத்தும் தெரியும். எனது வணக்கத்தை மட்டும் சொல் போதும் என்று தனது தந்தை தனக்கு கொடுத்திருந்த சூடாமணி ஆபரணத்தை அனுமனிடம் கொடுத்து அதனை ராமரிடம் கொடுத்துவிடு என்றாள். அனுமனிடம் சீதை கேள்வி கேட்டாள். நீ இங்கிருந்து சென்றதும் நான் மீண்டும் பழையபடி துக்கத்திற்கு சென்று விடுவேன். நீ உன் வலிமையால் இந்த கடலை தாண்டி வந்து விட்டாய். ராமரும் லக்ஷ்மணனும் உனது வானரப் படைகளும் எப்படி இந்த கடலை தாண்டி வருவார்கள்? உனக்கு ஏதேனும் யோசனை இருந்தால் சொல் என்றாள். தாயே, நான் ஒருவன்தான் இந்த கடலை தாண்டக்கூடியவன் என்று எண்ணிவிடாதீர்கள். சுக்ரீவனின் வானரப்படையில் உள்ளவர்கள் அனைவரும் பல யோஜனை தூரம் தாண்டி பறந்து செல்லும் சக்தியை பெற்றிருக்கிறார்கள். என்னை விட சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள். இந்த கடலை தாண்டுவது வானரப்படைகளுக்கு ஒரு பெரிதான காரியமில்லை. என்னை விட பலசாலிகளும்
சாமர்த்தியசாலிகளும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்பவர்களும் ஆயிரக்கணக்கில் எங்களிடம் இருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். எனது முதுகில் ராமர் லக்ஷ்மணன் இருவரையும் அமர்த்தி கொண்டு விரைவில் இங்கு தாவி வந்து விடுவேன். ராமரும் லக்ஷ்மணனும் விரைவில் வில் அம்புடன் இலங்கை எல்லையில் நிற்பார்கள். இந்த செய்தி தங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் அடியோடு ராமர் லக்ஷ்மணனும் அழிப்பதை பார்ப்பீர்கள். வானர சேனைகள் குதித்து கூத்தாடி இந்த இலங்கை நகரத்தை அழிப்பதை பார்ப்பீர்கள். தைரியமாக இருங்கள் என்று சீதையை வணங்கி, நான் செல்கிறேன், எனக்கு அனுமதி அளியுங்கள். அதற்கு முன்பாக எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, அதற்கும் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார் அனுமன். அனுமன் சீதையிடம், இந்த அசோகவனத்தில் உங்களின் இந்த அவல நிலையை கண்ட பின்பு நான் அப்படியே செல்ல விரும்பவில்லை. தங்களை கொடுமைப்படுத்தும் ராட்சசிகளை அழிக்க என் கைகள் துடிக்கின்றன. தயவு செய்து தாங்கள் இதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார். ஆனால் சீதையோ, உனது கோபம் அர்த்தமில்லாதது. ராவணன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவது ராட்சசிகளின் கடமை. தங்கள் கடமையை அவர்கள் செய்கிறார்கள். இவர்களை தண்டிப்பது முறையாகாது என்று கூறினாள். தாயே, ராவணனின் கட்டளையாக இருந்தாலும் இவர்கள் செய்தது தவறுதானே. அதற்காக அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டாமா என்று வாதிட்டார். அதற்கு சீத்தை, அனுமனே, நீ சொல்வது போல் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டுமென்றால் முதலில் ராமரையும் உன்னையும் என்னையும் கூட தண்டிக்க வேண்டும் என்றாள் சீத்தை. திடுக்கிட்ட அனுமன், ராமர் என்ன தவறு செய்தார் என்று கேட்க, ராவணன் என்னும் கொடிய ராட்சசனிடமிருந்து பதிவிரதையான தன் மனைவி சிக்கியிருக்கிறாள், அவளுக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் காலம் தாழ்த்தாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி தேடிக்கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறாரே, அது அவரை செய்த குற்றமல்லவா என்று சீதை பதிலளித்தாள். அனுமன் திகைத்து சீதையின் பதிலை ஆமோதித்துக் கொண்டு, பதிவிரதையான தாங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று கேட்க, எந்த பெண்ணும் தன் கணவரை பற்றி அடுத்தவரிடம் குறை கூடக்கூடாது. ஆனால் தற்போது உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ராமனை பற்றி உன்னிடம் நான் குறை சொல்கிறேன். இது நான் செய்த பிழை, தவறுதானே என்றாள். மேலும் திகைக்க அனுமன், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்க, அரசன் இட்ட பணியை செய்வது ராட்சசிகளின் கடமை. அதனை செய்து கொண்டிருக்கும் ராட்சசிகளை தண்டிக்க வேண்டும் என்று நீ நினைத்தது குற்றம். தவறு செய்யாதவர்களே இவ்வுலகில் இல்லை. தவறு செய்வது மனித இயல்பு. அதை உணர்ந்து மனம் வருந்தி திருத்திக் கொள்வதே சிறந்த மனிதனின் அடையாளம் என்றாள் சீதை. இதை கேட்ட அனுமன் தனது கோபத்தை விட்டு ராட்சசிகளை துன்புறுத்தாமல் சீதையை வணங்கி அவளிடமிருந்து விடை பெற்றான். நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற செய்தியை ராமர் லக்ஷ்மணனிடம் சொல்லி, விரைவாக அவர்களை இங்கே அழைத்து வா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி அனுமனுக்கு அனுமதி கொடுத்தாள் சீதை.